இறையேசுவில் பிரியமுள்ள சகோதரிகளே, அனைவருக்கும் திருக்குடும்ப திருநாள் நல்வாழ்த்துக்கள். இத்திருக்குடும்ப திருநாள் இல்லற குடும்ப வாழ்க்கைக்கு மட்டும் அல்ல, துறவற குழும வாழ்க்கைக்கும் கடவுள் தந்த உயிருள்ள பாடம். நாசரேத்தில் வாழ்ந்த அந்த அமைதியான இல்லம் பெரிய செல்வங்களோ புகழோ இல்லாததாக இருந்தாலும் அன்பு, நம்பிக்கை, பணிவு ஆகியவற்றால் நிரம்பியது. மரியாள் கடவுளின் வார்த்தைக்கு ஆம் என்று கீழ்ப்படிந்தார். அவள் மௌனம் நம்பிக்கையின் மொழியானது. யோசேப்பு பேசாமல் செயல்பட்ட தந்தை, பயத்திலும் குழப்பத்திலும் கடவுளின் வழிநடத்துதலுக்கு செவிசாய்த்தார். இயேசு கீழ்ப்படிதலும் அன்பும் குடும்பத்தில் எப்படி வளர்கின்றன என்பதை எடுத்துக்காட்டாக வாழ்ந்த மகன். திருக்குடும்பம் நமக்கு சொல்வது இதுதான். குழுமம் என்பது குறை இல்லாத மனிதர்கள் கூடும் இடம் அல்ல, மாறாக குறைகளுடனும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளும் அன்பின் பள்ளிக்கூடம். அங்கே பொறுமை பயிலப்படுகின்றது, மன்னிப்பு மலர்கின்றது, ஜெபம் சுவாசமாகிறது. இன்றைய வேகமான உலகோடு நாமும் வேகமாக பயணிக்கின்றோம். எனவே குடும்பங்களில் உரையாடல் குறைகின்றது, பகிர்வும் மன்னிப்பும் கேள்விக்குறியாக போய்விடுகின்றது. இந்த திருநாளில் நாம் தீர்மானிப்போம், நம் குழுமங்கள் இல்லங்களை அன்பின் ஆலயங்களாக, ஜெபத்தை பாலமாக, ஒவ்வொரு நாளும் ஒருவருக்கொருவர் கடவுளின் பரிசாக மாற தொடர்ந்து ஜெபிப்போம். இறை ஆசி பெறுவோம்.